ஹலோ எவ்ரிவான். பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம். ஆம், நம்முள் பலர் கேன்சர், புற்றுநோய் என்ற வார்த்தை கேட்டாலே பயப்படுவோம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டே ஃப்ரீ, ஸ்டே காம், ஃபியர் நாட். ஐ எம் சுஷீலா சந்திரசேகரன். ஐ எம் நாட் அ டாக்டர். நான் ஒரு நர்ஸாக இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ஹாஸ்பிட்டலில் 36 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அதில் கடந்த 15 வருடங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ் கூடயே ட்ராவல் பண்ணி அவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்க அதுக்கப்புறம் நல்லாகி போன பிறகு அவங்களுடைய சந்தோஷத்தையும் இவ்வளவும் பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஆஸ் பர் த டாக்டர்ஸ் அட்வைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து இன்றைக்கி ஸ்டில் ஃபாலோ அப் கேரில் இருக்காங்க. ஸோ உங்களிடையே இந்த கேன்சர் அவேர்னஸ் பற்றியும் என்னுடைய இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட பண்ண ட்ராவலில் பற்றியும் பேசுகிறதுக்கு தான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் 1989 ஜாயின் பண்ணும்போது ஒரு கேன்சர் தான் வருஷத்துக்கு பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு 3லேருந்து 4 கேன்சர் பேஷண்ட்ஸு ஒரு மாதத்துக்கு நியூ கேசஸ் பார்க்குறோம். அதுலேயும் 3 ஆண்களில் ஒரு ஆணுக்கும் 4 பெண்களில் ஒரு பெண்ணுக்கும் இப்போ கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக. இது கட்டுப்படுத்தணும்னா மக்களிடையே நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். அப்போது கேன்சர்னா என்ன, அதோட அறிகுறிகளை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். கேன்சர்னா என்ன? கேன்சர்னா புற்றுநோய். எல்லாருக்கும் தெரியும், நம்ம உடம்புல பில்லியன்ஸ் ஆஃப் செல்கள் இருக்குது. இந்த செல்கள் வளர்ந்து முதிர்ந்து இறந்துவிடும். ஆனால் கேன்சர் செல்கள் ஒரு அசாதாரண செல்கள். அது எப்படின்னா கரையான் புத்து போல மிக வேகமாக வளரும். அது என்ன பண்ணும்? மிக வேகமாக வளர்ந்து அருகில் உள்ள திசுக்களையோ எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும் ஒரு நோய் தான் கேன்சர். இது சில சமயம் அதிவேகமாக வளர்ந்து மற்றும் சில உறுப்புகளை பாதித்து வருவதே மெட்டாஸ்டேட்டிக் கேன்சர்னு கூட சொல்லுவோம். இதை நம்ம என்ன பண்ண முடியும்? மக்களிடையே அவேர்னஸ் கொடுக்கணும். அவேர்னஸ் கொடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அறிகுறிகளை சொல்லணும். அறிகுறிகள்னு பார்த்தானா பொதுவான அறிகுறிகள், உறுப்பு சார்ந்த அறிகுறிகள்னு இருக்கு. பொதுவான அறிகுறிகள்னால் நம்ம காரணமின்றி எடைக்குறைவு, காரணமின்றி எப்போ பார்த்தாலும் காய்ச்சல், இரவு வேர்வை, மார்பகத்தில் எங்கேயாவது ஒரு கட்டி இருக்கும், இல்லைன்னா ஒரு லம்ப் இருக்கும், அஜீரண கோளாறு, இல்லை பசியின்மை, இல்லை முழுங்குவது கஷ்டம், சிறுநீரில் ரத்தம் கழிக்கிறது, இல்லைன்னா அடிக்கடி வயிற்றுப்போக்கு, தீராத இருமல், இப்படி எந்த அறிகுறிகள் இருந்தாலும் 2 அல்லது 3 வாரத்துக்கு மேல் அது எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா இம்மீடியட்டாக டாக்டரை போய் பார்க்கணும். இதுதான் பொதுவான அறிகுறிகள். உறுப்பு சார்ந்த அறிகுறிகள்னு பார்த்தா ஒரு உறுப்புக்கும் தனித்தனி அறிகுறிகள் இருக்குது. முதலாவதாக நம்ம நுரையீரல் புற்றுநோயை பார்க்கலாம். தட் இஸ் லங் கேன்சர். இப்போ மிகவும் காமன் ஃபார் மேல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல்ஸ். நுரையீரல் புற்றுநோய்க்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா மூச்சு திணறல் இருக்கும், தீராத இருமல் இருக்கும், என்ன மருந்து கொடுத்தாலும் அது நிற்காது, இருமலில் ரத்தம் வரும், நெஞ்சு வலி வரும், மூச்சு திணறலும் இருக்கும். இது அனைத்துமே நுரையீரலோட புற்றுநோயோட ஏர்லி வார்னிங் சைன். ரத்த புற்றுநோய் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும். பிளட் கேன்சர்னால் ரொம்ப நல்லா தெரியும். இதை நம்ம லுக்கீமியான்னு சொல்லுவோம். இதுக்கு என்னன்னா எங்கேயாவது அடிபட்டால் அங்கேருந்து ரத்தம் வர்றது குறையவே குறையாது, இல்லைன்னா அதிகமான சோர்வு, இல்லை உடம்பு வெயிட் லாஸ், இப்படி எது இருந்தாலும் இரத்த புற்றுநோயின் அறிகுறிகள். மார்பக புற்றுநோய்க்கு கட்டி இருக்கலாம் மார்பகத்தில், இல்லை அக்கிளில் ஒரு கட்டி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்பக வடிவம் மாறலாம், மார்பகத்தோட கலரும் மாறலாம், இல்லைன்னா நிப்பிளில் திரவமோ ரத்தம் கலந்த திரவமோ வரும். திஸ் இஸ் அன் ஏர்லி வார்னிங் சைன் ஃபார் த பிரெஸ்ட் கேன்சர். ப்ராஸ்டேட்டிக் கேன்சர்னு பார்த்தா சில பேருக்கு யூரின் போகாமல் இருக்கலாம், இல்லைன்னா சிறுநீரில் யூரின் சிறுநீரில் ரத்தம் கலந்து யூரின் போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இது ப்ராஸ்டேட்டிக் கேன்சர். கர்ப்பப்பை புற்றுநோய்னா அதுக்கு என்னன்னா அசாதாரண இரத்தப்போக்கு, வயிற்று வலி, வயிறு உப்பசம், இப்படி எது இருந்தாலும் கர்ப்பப்பை வாயிலையோ இல்லை கர்ப்பப்பையிலையோ புற்றுநோய் இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் another early warning sign for the uterus cancer and cervical cancer. ஸோ இதுதான் உறுப்பு சார்ந்த அறிகுறிகள். இவை அனைத்தும் 2 அல்லது 3 வாரத்துக்கு மேல் இருந்தால் இம்மீடியட்டாக டாக்டரை போய் பார்க்கணும். ஒரு முக்கிய குறிப்பு, எவ்வளவு சீக்கிரம் நம்ம பார்க்குறோமோ, எத்தனை வேகத்தில் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோமோ, ட்ரீட்மெண்ட் இஸ் 100% சக்ஸஸ்ஃபுல்.
குணப்படுத்த முடியும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் டாக்டரை போய் இமீடியட்டாக பாருங்கள். இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் ஷுர் யுவர் ஜர்னி இன் திஸ் ட்ரீட்மெண்ட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். Early detection, treatment is success. Stay tuned for the next session in cancer.